பிரியாணி, பீட்ரூட் பிரியாணி பண்ணலாம் வாங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பீட்ரூட் வந்து ஒரே சைஸாக இருக்கணும், அப்போ தான் ஒன்று வெந்திருக்கும், ஒன்று நிறைய வந்துடும். அதேமாதிரி ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கமான். ஓகே, ரெடியாக ஆரம்பிக்கலாமா? வாங்க. கேஸில் செய்யலாமா இண்டக்ஷனில் செய்யலாமா தெரியலையே. இண்டக்ஷன்லேயே செய்யலாம், ஏன்னா இப்போ கேஸ் பற்றாக்குறையாக இருக்குது. ஓகே, ரெடி. எல்லாமே உங்களுக்கு என்னென்னு தெரியும், இருந்தாலும் அப்படியே பார்த்துக்குங்க. நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. என்னன்னு தெரியுதா? இதுதான் மெயின் பிரியாணிக்கு. ஆனியன் போட்டு அதெல்லாம் வதக்கணும். நிறைய ஆனியன் போட்டுங்க. ஆடுதுங்க கையில், ஒரு கையில் குட்டிங்க போடணும். வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் என்ன ஒன்றா போட்டு வதக்க வேண்டியது. அவ்வளோதான். கொஞ்சம் கரம் மசாலா போடணும். கரம் மசாலா. ஓகே, கரம் மசாலா போட்டு அப்படியே வதக்க வேண்டியதான். இதுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் எதுவுமே போட தேவையில்லைங்க. மஞ்சள் தூள், கல்லுப்பு, தயிர் ஒரே ஒரு ஸ்பூன். இது நிறைய வருது. அரிசி, பிரியாணி அரிசி. கண்டிஷன் ஷாப்பில் என்னன்னாங்க பிரியாணி அரிசி தாங்க போடணும். இந்த பிரியாணி மட்டும் இல்லை, எல்லா பிரியாணிக்கும் பிரியாணி அரிசி தான் போட வேண்டும். குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ரவுண்டு ஒரே ஒரு சொட்டு லெமன். எல்லாம் பார்த்துங்க. குக்கரை மூட போகிறோம். பிரியாணி நல்லா வரணும், எல்லாம் வேண்டிங்க. அதனால 3 விசில் விடுங்க. கேஸாக இருந்தால் முருகா, பிரியாணி நல்லா வரணும். வாவ், போடு. வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்க. செம்மையாக வந்துருக்குங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். நிறைய இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. மதியம் சாப்பாட்டுக்கு யாருன்னா வரீங்களா?